ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆயிலோடைய ஃபைனல் ப்ராசஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நேற்று வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதில் விழுந்திருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 தடவை ஃபில்ட்ரு பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணது. ஸோ இது வந்து பெரிய இதில் ஃபில்ட்ரு பண்ணது இன்னும் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம இருக்கிறதையும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அது இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே, ரோஸ்மேரி எல்லாமே தெரியுது பாருங்கள், வெட்டி வேர்லாம். ஸோ இவ்வளோ தான். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதோட நம்ம மூடிட போகிறோம். இதில் ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதை டப்பாவை மூடுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெட்டி வேர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது கூட வெட்டி வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே இந்த எண்ணெயில் இந்த வெட்டி வேர் ஊற ஊற இன்னுமே நமக்கு வந்து நல்ல குளுத்தியாக இருக்கும். நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபைனலாக இந்த எண்ணெயை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெட்டி வேரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இதில் சேர்த்துருவோம். அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து இதில் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே எண்ணெய் காய்ச்சும் போது நான் இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம மூலிகையெல்லாம் நம்ம அதில் போட்டோம் இல்லையா, அதை அரைச்சதை வந்து நான் வடாம் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த வடாம் வந்து ஏற்கனவே நான் எண்ணெய் காய்ச்சும் போதும் நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீதி இருக்க வடாமை வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எண்ணெயோட எவ்வளோ நாள் இது இருக்குதோ அவ்வளோ நாளும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வடாமோடு சேர்ந்து இந்த வெட்டி வேரோடு சேர்ந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து ஊறுங்க. இது எத்தனை நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷமானாலும் இந்த எண்ணெய் ஒன்றுமே ஆகாது. இதோடைய பவர் தான் அதிகமாகும். இது எந்த ஒரு இதுவுமே ஆகாது. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் எண்ணெய் கேட்க இதிலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு பாட்டிலில் வந்து ஊற்றி கொடுப்போம். ஸோ அப்போது இதனுடைய சத்துக்கள் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கும். நான் இங்கே கேட்கும்போது தான் நான் ஊற்றி கொடுப்பேன். ஸோ அது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஊற்றி பாட்டிலில் வைக்கிறது இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வடாம்லேருந்து இந்த வெட்டி வேர்லேருந்து இதில் ஊறுனது இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த ஆயிலோடைய ரிசல்ட் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.